மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படிப்பா இருக்கீங்க? எல்லாத்துக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 10th 11th 12th எல்லாத்துக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 3 குழப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் எப்போ வரப்போகுது? பேப்பர் வெர்ஷன் எப்படி திருத்த போகிறாங்க? கட் ஆஃப்லாம் குறையுமா குறையாதா? மார்க்ஸ் எப்படி வரும்? ஓகேங்களா? எல்லா அப்டேட்ஸும் பார்த்துடலாம். ஒரே ஒரு லைக் பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப டவுனாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் எவ்வளோ பீக்கில் இருந்துச்சுன்னு. ஸோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸ் ரிசல்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ பேப்பர் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th எப்படி திருத்த போகிறாங்க? 11th பால் பாஸ் போடுவாங்களா போட மாட்டாங்க? எல்லா அப்டேட்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமனாக சொல்கிறேன். 10th 11th 12th பேப்பர் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் வந்து பயந்துட்டு இருக்கீங்க. ப்ரோ நான் இவ்வளோ நாள் இருக்கேன் அவ்வளோ நாள் இருக்கேன், பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ப்ரோ, பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. பயப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். பட் வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நமக்கு வருஷம் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவார். இந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப எளிமையாக திருத்துங்க, மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு எழுதி என்ன ஆன்சரை போடுங்க, மார்க் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லுவார் வருஷம். பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்லாம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இங்கே ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி பேப்பர் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் இது இருக்குது, இறக்கம்லாம் இருக்குது. கண்டிப்பாக பேப்பர் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும். 82 மையங்களை அறிவிச்சிருக்காங்க. 12th பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 8 ஸ்டார்ட் ஆகுது. 10th இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. 11th எப்படினே தெரில, ஆல் பாஸா இல்லையா எப்படினே தெரில. ரிசல்ட் வேணால் மார்க் மாதிரி வருமா, ஆன்லைனில் வருமா, இல்லை ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுமான்னு எதுவுமே தெரில. அதை நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்து. 12th பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லா எக்ஸாம்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. கட் ஆஃப்லாம் பயங்கரமாக அடி வாங்கும். பார்த்துக்கலாம், எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பொறுத்த வரைக்கும் May 8ன்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டைம் டேபிள், டென்டேபிள் ரிசல்ட்டு. எலெக்ஷன் ரிசல்ட்டு May 3ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அண்ட் 12th ரிசல்ட் பண்ணால் May 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஆட்சி இருக்க போகுது, யார் ஆட்சியில் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ரிசல்ட் டேட் கண்டிப்பாக மாறும். இது டென்டேட்டிவ்னா அந்த டேட்டில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 10th பார்த்தீங்கன்னா May 20, ஓகேங்களா? 11th டேட் இதுலேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. ஸோ எல்லாம் மாற்றி இருக்குது. கவலைக்கிடமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நமக்கே கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வருது, ஃபுல்லாக சிஸ்டமே மாறப்போகுது. பேப்பர் வெர்ஷன் தான் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏப்ரல் 8 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 20 முடியுது. ஏப்ரல் 21 22 சம்திங் முடியுது. ஸோ இப்போ இந்த ஆட்சி தான் இருக்கும், திமுக ஆட்சி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேப்பர் வெர்ஷன் ரொம்ப சாஃப்ட்டாக முடிஞ்சிரும்ப்பா. 10th தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. 10th திடீர்னு ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பேப்பர் வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 21 பார்த்தீங்கன்னா 12th முடியுதா, 10th இது வரைக்கும் பேப்பர் வெர்ஷன் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா அப்படி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் வேறு 23 வருது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணால் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பிச்சாங்கன்னா எப்படின்னு தெரில, ஸ்மூத்தாக முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு 8 லட்சம் பேர் இருக்கீங்க, 12th ஒரு 8 லட்சம் பேர் இருக்காங்க, 11th ஒரு 8 லட்சம் பேர் இருக்காங்க. எப்படின்னு தெரில, பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பார்த்துக்கலாம். அப்படி நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் தான் வரும். யாரும் பயந்துட்டு இருக்காதீங்க, பேனிக் ஆகாதீங்க. பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். ஸோ ஹோப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நினச்சி இதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எனக்கு இதை நினச்சி பயமாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் நினச்சி பயமாக இருக்குது, ஏதோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணி உங்கள் நிலமையை கொஞ்சம் பாசிட்டிவ் உங்களை மாற்ற முடியாது நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? எல்லாருமே கொஞ்சம் டிமோட்டிவேஷனாக இருப்பீங்க. கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்க ஆள் இருந்தால் போதும். கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுவீங்க மாணவர்கள், தெரியும் எனக்கு. ஓகேங்களா? பார்த்துக்கலாம். 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கல உங்களை. ஸோ ஓகேப்பா, அதை அச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த தகவல் வந்தால் உங்களுக்கு அடுத்தது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஒரு 1000 லைக்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, நம்ம சேனல் திரும்பி பழைய ரெக்கமெண்டேஷன் வரும். நீங்கள் நினச்சா முடியும். ஒரு 1000 லைக்ஸ் கொடுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? கொடுத்தவங்களாம் லைக் பண்ணவங்களாம் ஒரு ஹார்ட் பண்ணி விட்ருங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஃபிட்னஸ் யாரோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். Gautam_Gautam.era. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். கௌதம் ஃபிட்னஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஸ்டே ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.